ஹை, வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா நாட்டுக்கோழி சமைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. நாட்டுக்கோழி போய் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு நம்ம ஆல்ரெடி. சமைக்கலாம், வாங்க போகலாம். நாட்டுக்கோழி சமையல் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம நாட்டுக்கோழி 1.5 கிலோ வாங்கி வச்சுருக்குறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. சின்ன வெங்காயம், குருமிளகு, சீரகம், வரமல்லி, சீரகம், தேங்காய் இதெல்லாம் போட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. வடைச்சட்டி வச்சு ஆயில் விட்டுக்கலாம். பக்கத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே சோம்பு போட்டுக்கலாங்க. மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டுக்கலாங்க. இப்போ நாட்டுக்கோழி எடுத்து போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் நாட்டுக்கோழி எடுத்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க லைட்டாக. உப்பு, இதை நல்லா வணக்கலாங்க. இது 5 நிமிஷம் நல்லா வணங்கணுங்க. இப்போ இந்த மசாலுக்கு நம்ம என்னென்ன போட்டு அரைச்சி வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், வரமல்லி, சீரகம், மிளகு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வணக்கி வச்சுருக்குறேங்க. கூட கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறோம், வரமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறோங்க. இப்போது இந்த நாட்டுக்கோழி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா எடுத்து ஊற்றிக்கலாங்க. நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி விடுவோங்க. அதுக்கப்புறம் இந்த குண்டாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ கலக்கி விட்டுடலாங்க. இப்போ உப்பு காரம் இருக்குதான்னு நம்ம பார்த்துடலாங்க. லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க, வேகட்டு. அடுத்தது நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கொஞ்சம் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயத்துக்கப்புறம் நான் கருவேப்பிலை தழை போடலாங்க. கருவேப்பிலை தழை, வரமிளகாய்,
நம்ம மிளகு சீரகம் பூண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேங்க. மசாலா போட்டுக்கலாங்க. புளித்தண்ணி ஊற்றிக்கலாங்க. தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேங்க, அதையும் ஊற்றிக்கலாங்க. மஞ்சத்தூள் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம்லாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுரக்கட்டும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு இப்போ பார்த்துக்கலாங்க. இன்னும் வேகலைங்க. இன்னொரு கொதி நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கலாங்க. திரும்ப ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. வெந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் வேகணும். நாட்டுக்கோழி செய்யும்போது நல்லெண்ணெயில் தாளித்தா சூப்பராக இருக்குது நாட்டுக்கோழிங்க. அப்புறம் சட்டியில் வேக வைக்கிறத விட கோழி பெரிய கோழியாக இருக்குது அப்படின்னா குக்கரில் போட்டு 2 விசில் விட்டுக்கலாங்க. நம்ம பாருங்கள், நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பு வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம குழம்பு வேண்டாம் அப்படிங்கிறதுனால ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணுறோங்க. மேலே லைட்டாக பெப்பர் தூவி விட்டு நம்ம இறக்கலாங்க. சூப்பரான நாட்டுக்கோழி ரெடி. இந்த கிரேவி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பரோட்டா, ஒயிட் ரைஸு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தா ஒயிட் ரைஸு இன்றைக்கி, நாட்டுக்கோழி கிரேவி, அதுக்கப்புறம் ரசம், தயிர். இதுதான் ஸ்பெஷலுங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி. நாட்டுக்கோழி வீடியோ கிரேவி பார்த்தீங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ.